Yesterday we saw the true or false, match the dialogue to the character, name the characters or speakers in the lesson The Trick Robot. So today we are going to see the answer the following. So Trick Robot lessonல நம்ம நேற்று வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ நேற்று வீடியோவில் ட்ரூ ஆர் ஃபால்ஸு, மேட்ச் த டயலாக், நேம் த கேரக்டர் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ த ட்ரிக் ரோபோட் ப்ரோஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ தேர் ஆர் 5 கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ யூ ஹாவ் டு ரைட் திஸ் 5 கொஸ்டின் ஆன்சர் ஆல்சோ இன் த நோட். ஓகேவா? ஸோ மற்ற ஒன் வேர்ட்ஸ்லாம் புக்கில் மார்க் பண்ணது மாதிரி கிடையாது. இது புக்கில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இருந்தால் கூட நீ கொஸ்டின் ஆன்சரை நோட்டில் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ டீச் பண்ணுறேன். ஸோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே அலாங் வித் த கொஸ்டின் எழுதி அதோட ஆன்சரையும் நோட்டில் இந்த 5 கொஸ்டினையும் எழுதி 5 ஆன்சரையும் நோட்டில் கரெக்டாக எழுதியிருக்கணும். ஓகேவா? You see the first one, answer the following. First question, what kind of a boy was Vicky? So Vicky எப்படிப்பட்ட பையன், என்ன கைண்ட் ஆஃப் அ பர்சன் விக்கி அப்படின்னு கேட்டிருக்காங்க. விக்கி எப்படிப்பட்ட பையன் உனக்கே தெரியும், அப்படி தானே? ஸ்டோரி பார்த்ததில் உனக்கே தெரிஞ்சிருக்கும் அவன் எப்படிப்பட்ட பையன், லேசி பாய், அப்படி தானே? ஒரு லேசி பாய். ஸோ ஆன்சர்ன்றப்போ ஏஎன்எஸ் ஆன்சர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் 1 போட்டு கொஸ்டின் எழுதி ஆன்சர் அப்படின்னு ஏஎன்எஸ் அப்படின்னு கொஸ்டின் எழுதுன அதுக்கு அடுத்த லைனில். ஓகேவா? ஸோ ஆன்சர் அப்படின்னு போட்டுட்டு விக்கி வாஸ் எ லேசி பாய் அண்ட் நெவர் டிட் ஹிஸ் ஹோம்ஒர்க் ஆன் டைம். விக்கி எப்படிப்பட்ட பையனா? விக்கி ஒரு லேசியான பையன். அண்ட் நெவர் டிட் ஹிஸ் ஹோம்ஒர்க் ஆன் டைம். அவன் எப்போவுமே டைமுக்கு அவனோட ஹோம்ஒர்க்கை பண்ணவே மாட்டான். ஓகேவா? ஸோ அதுதான் அப்படிப்பட்ட பர்சன் தான் விக்கி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? So you see the second question, who asked the robot to charge the phone? So யார் ஃபோனை சார்ஜ் பண்ண சொல்லி ரோபோட்டை சொன்னா? அதாவது ஹூ ஆஸ்க்டு, யார் சொன்னா ரோபோட்டை டு சார்ஜ் த ஃபோனை சார்ஜ் பண்ண சொல்லி ரோபோட்டை யார் சொன்னா? சில்ட்ரன், இன் திஸ் கொஸ்டின் சில புக்கில் சிலருக்கு மேபி இந்த சார்ஜுக்கு பதிலாக அட்டன் த ஃபோன் கால்னு ராங்காக இருக்கும். ஒருவேளை அப்படி ராங்காக இருந்தது அப்படின்னா ஓகே. ஸோ டு சார்ஜ் த ஃபோன் அப்படின்னு இருந்தால் ஓகே, தட் இஸ் ஒன்லி கரெக்ட். சில புக்ஸில் மேபி ஓகேவா இருக்கலாம். ஹூ ஆஸ்க்டு த ரோபோட் டு அட்டன் த ஃபோன் கால்னு ராங்காக இருக்கும். ஸோ அந்த அட்டன்கிறத கட் பண்ணிவிட்டு சார்ஜுன்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஃபோன் காலில் காலை கட் பண்ணிக்கோங்க ஒருவேளை தப்பாக இருந்தால் அந்த கொஸ்டின். ஏன்னா இந்த ஸ்டோரியில் விக்கி ரோபோட்டை சார்ஜ் பண்ண தான் சொல்கிறான், எந்த ஒரு ஃபோன் காலையுமே அட்டன் பண்ண சொல்ல. ஓகேவா? ஸோ ஆன்சர் பாருங்கள். செகண்ட் ஒனுக்கு ஆன்சர், Vicky asked the robot to charge the phone. So who asked to charge the phone? ரோபோட்டை யார் சார்ஜ் போட சொன்னா? விக்கி, அப்படி தானே? ஸோ விக்கி ஆஸ்க்டு த ரோபோட், விக்கி தான் ரோபோட்டை சொன்னா டு சார்ஜ் த ஃபோனை சார்ஜ் பண்ண சொல்லி. ஸோ இந்த இதில் பாருங்கள் ஆன்சர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஹூக்கு பதிலாக நீ விக்கி மட்டும்தான் போட போகிற, மற்றதில் அப்படியே கொஸ்டின்லேருந்து எழுத போகிற. விக்கி ஆஸ்க்டு த ரோபோட் டு சார்ஜ் த ஃபோன், ஆஸ்க்டு த ரோபோட் டு சார்ஜ் த ஃபோன் அப்படியே கொஸ்டினில் இருக்குது, அப்படியே தான் எழுத போகிறேன். விக்கின்க நேம் மட்டும்தான் நீ ஆட் பண்ணுற, அப்படி தானே? ஓகேவா? நெக்ஸ்ட் யூ சி தேர்ட் கொஸ்டின், whom did Vicky want to do all his work? ஸோ விக்கி யாரை அவனோட ஒர்க் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு நினச்சான். அதாவது விக்கியோட ஒர்க் எல்லாத்தையுமே, அவனோட ஒர்க் எல்லாத்தையுமே யார் பண்ணணும்னு நினச்சான்? விக்கி யாரை? ரோபோட்டை, அப்படி தானே? தன்னோட ஒர்க் எல்லாத்தையுமே ரோபோட்டை கொடுத்துடணும்னு நினச்சாம்ல. ஓகே. ஸோ தேர்ட் ஒன் ஆன்சர் யூ சி, விக்கி வாண்டட் ரோபோட் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். ஸோ விக்கி வாண்டட் ரோபோட், ஸோ விக்கி ரோபோட்டு டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். ஸோ அவனோட வேலை எல்லாத்தையும் செய்யணும்னு நினச்சான். விக்கி ரோபோட் அவனோட வேலைகளை எல்லாம் செய்யணும்னு நினச்சான்னு சொல்லியிருக்காங்க. விக்கி வாண்டட் ரோபோட் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின்,
ஹவு டிட் விக்கி சேஞ்ச் அட் த எண்ட். ஸோ அட் த எண்டுனா கடைசியில் விக்கி எப்படி மாறினா, ஓகேவா? எப்படி மாறினா? லேசி பாயிலேருந்து பிரிஸ்க் பாயாக மாறினானா? ஸோ அதான் கேட்டிருக்காங்க, விக்கி கடைசியில் எப்படி மாறினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூ சி ஆன்சர், விக்கி டிசைடட் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க் ஹிம்செல்ஃப். ஸோ விக்கி கடைசியாக என்ன பண்ணுதான், என்ன டிசைட் பண்ணுறான், என்ன முடிவு பண்ணுதான்? டு டூ ஆல் த ஒர்க் ஹிம்செல்ஃப். அவனே அவனோட வேலை எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்னு கடைசியாக முடிவு பண்ணுதான். ஓகேவா? So that is the fourth question answer. Next you see the fifth question, last one. What did you learn from this lesson? ஸோ இந்த லெசனில் இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உனக்கு என்னம்மா தெரியுது? ஸோ இந்த லெசன்லேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட? ஸோ நீ லேசியாக இருக்காமல் பிரிஸ்காக ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்ட, அப்படி தானே? ஸோ அதுதான் ஆன்சர். யூ see the answer. We should be active and not lazy. நம்ம எல்லாருமே ஆக்டிவாக இருக்கணும், லேசியாக சோம்பேறியாக இருக்கக்கூடாது. நாட் லேசி, ஓகேவா? வி ஷுட் பி ஆக்டிவ் அண்ட் நாட் லேசி. அதுதான் ஆன்சர் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு, ஓகேவா? ஸோ சில்ட்ரன்,